தெரியும். தெரியும். அடுத்த ட்ரெயின்ல போ. நான் போக மாட்டேன். எனக்கு போக இஷ்டமே இல்ல. மாமி போய் தான் ஆடுமா? வேணாம் வேணாம். தாத்தா கிட்ட ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? பானுவ போவேணான்னு சொல்லுங்கப்பா. ஆமாப்பா. போட்டு போய் மேல படிக்கட்டும். பொண்ணுங்க பெரிய படிப்பு படிச்சா மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். தாத்தா தான் சொன்னாரு. தாத்தா சொன்னா கேட்கணும். படிப்பை நிறுத்திடு, போகாத. பிரீத்தி, நான் இல்லாட்டி நீங்க எல்லாம் கஷ்டப்படுவீங்க. பரவாயில்ல. உங்களை பிரிஞ்சு நான் கஷ்டப்படுவேன். பரவாயில்ல. ஐயோ, சிக்னல் போட்டா. மணி அடிக்கிறான். இப்போ சொல்லுங்க. அடிச்சுட்டான், பச்சை கொடி காட்டுறான். ப்ளீஸ் ப்ளீஸ் இப்போ போக வேணாம்னு சொல்லுங்களேன். ஐயோ, வண்டி கிளம்பிடுச்சு. பிரீத்தி, திலீப், டாடா, நான் போறேன். நான் போயிட்டே இருக்கேன். நான் திரும்பி வரவே மாட்டேன்.
ரோடு மேலே கார் கார் மேலே யார் சில்லு வண்டு போல் சின்ன வாண்டு ரெண்டு கல்லு பிள்ளையார் காவலுக்கு வந்து சில்லு வண்டு போல் சின்ன வாண்டு ரெண்டு கல்லு பிள்ளையார் காவலுக்கு வந்து யாரு போட்டது தாரு ரோடுதான் காரு போகுது ஜோருதான் நாலு பக்கமும் நம்ம ரோடுதான் கேள்வி கேட்பது யாருதான் என்னைக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கா சொல்லுங்க. துக்கும் மரியாதைக்கும் பயந்தவங்க கல்யாண வயசுல பிள்ளைங்க இருக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துச்சுன்னா யாரு பதில் சொல்றது? எதுக்கு என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு நாம எல்லாம் நிம்மதியா இருக்கணும்னா செல்வா வீட்டை விட்டு உடனே காலி பண்ணணும். என்ன சொல்றீங்க? ஆமா இதோ பாருங்க நாயுடு, செல்வா உடனே காலி பண்ணணும். சொல்லுங்களையா? ஆமா காலி பண்ணணும். சும்மா இருக்கையா, செல்வம் ஒண்ணு காலி பண்ண மாட்டான். செல்வம் இங்கதான் இருப்பான். நீங்க எல்லாம் ஆம்பளைங்களாயா? எவனோ 4 போய வந்தான்னு ஓடி ஒளிஞ்சிட்டீங்களே. செல்வம் இங்க இருந்திருந்தா அவனு எல்லாம் காட்ட பண்ணிருப்பானுங்களா? மரியாதையா சொல்றேன், உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இங்க இருங்க, இல்ல நீங்க கொடுத்த அட்வான்ஸ திருப்பி வாங்கிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிடுங்க. செல்வா, நீ ஏன் இங்க நிக்கிற? வீட்டுக்குள்ள போ. வாராம ஓகேவா? நல்லா இருக்கேன் நாச்சி. உட்கார் உட்கார். ஆதிமுலா, நேத்து செல்வ வீட்டுல ஏதோ அசம்பாவிதம் நடந்ததா கேள்விப்பட்டேன். நானும் கேள்விப்பட்டேன். அவனை விட்டுருங்க சார், அவனால ஒன்னும் பண்ண முடியாது. இனிமே உங்க தொழிலை நீங்க தாராளமா பண்ணலாம், நாங்க பக்கத்துல இருக்கோம். அவன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மறுபடியும் வரக்கூடாது. வந்துட்டா வீணா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பான் சார். நான் உள்ள போகும்போது இந்த ஊர்ல எத்தனை சாரா கடை இருந்தது? 76 கடைங்க சார். அதுல என் கடை எத்தனை? 72 கடைகள். மீதி 4 உங்க வேண்டப்பட்டவங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்தது. இப்ப எத்தனை கடை? 110 கடைங்க சார். என் கடை 45 சார். 2 வருஷம் நான் உள்ள போனதுனால பல பேர் வந்துட்டான். உணர்வு விட்டு வளர்றா, பயம் விட்டு போச்சு. முன்னாடி இருந்த மரியாதை குறைஞ்சு போச்சு. பயமும் மரியாதையும் தான் இந்த தொழிலுக்கு முக்கியம். அப்புறம் கௌரவம், அந்தஸ்து, பணம் எல்லாம் தானா வரும். அண்ணாச்சி, அண்ணாமலை வந்திருக்கான். என்ன அண்ணாமலை, தொழில நிறுத்திட்டியா? பயப்படாத, நான் சொல்றேன் நடத்து. பயப்படாத. எப்படி பயப்படாம இருக்கிறது? உங்களே 2 வருஷம் கம்மியான வச்சுட்டான், மறுபடியும் ஒரு பன்னீர்செல்வம் வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? அண்ணாச்சி, நான் ஒண்ணு தப்பா ஒண்ணு. போடா போ. கேட்டியா? நான் யாருன்னு நிரூபிச்சே ஆகணும். அவன் வரணும், கண்ணீர் செல்வமா வரணும், அதே காலத்துக்கு வரணும். நான் அவனை ஜெயிக்கணும். ஏப்பா, 4 கிலோ கறி கொடு.